கேட்டாயே, என்ன வேண்டும் அப்பா? இந்த இயற்கையின் வித்தியாசத்தை கண்டு ரசித்து பார்க்கிறேன். அப்படியா? எந்த நினைவும் ஏற்படவில்லையே தாயே. அதோ பாருங்கள், ஒரு புள்ளிமான் துள்ளி துள்ளி விளையாடும் அழகை. அதை பார்த்தாயா கண்ணே? உனக்கு என்ன வேண்டும்? புள்ளிமான் தானமா புதர நாடி வந்தமான் துள்ளி துள்ளி விளையாடுதமா, அதன் அழகை பார் சுந்தர வடிவுள்ள மானமா, அதன் அழகை பார் சுந்தர வடிவுள்ள மானமா. வல்லவமாய் சென்று அதனை மேதி வெள்ளியை போல் ஜோதி மின்னும் அழகு உள்ளமா, மேதினியில் இதனை போல் கண்டதில்லையம்மா. வல்லவமாய் சென்று அதனை பிடித்திடு வேணுமா, மனமறிந்து விடைகுடுகள் வருகு வேணுமா, மனமறிந்து விடைகுடுகள் வருகு வேணுமா. அம்மா, அதோ அந்த மானை. அதாவது அந்த புள்ளிமான் உனக்கு வேண்டும், அவ்வளவுதானே? சற்று பொறுத்திரு, உன் தந்தை வந்தவுடன் பிடித்து தர சொல்கிறேன், சரிதானே? சரி. உன் அப்பாவை எதிர்பார்ப்போம், இரு. இதோ வந்து விட்டார் சுவாமி. தேவதாசா, தாராவதி, சுவாமி, வேட்டை வினோதங்களை நீயும் மகனும் கண்டு ரசித்தீர்களா? சந்தோஷமாக ரசித்தோம், சந்தோஷமாகவும் இருக்கிறேன் சுவாமி. பிறகு என்ன, தாங்கள் சுவாமி, அனைவரும் ஓய்வெடுக்கலாமே. சற்று பொறுங்கள் சுவாமி. அதோ பாருங்கள், அந்த புள்ளிமான் இவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த மான் எனக்கு வேண்டுமம்மா என்று நமது மகன் கேட்டான். நான் அதோ பாருங்கள், அந்த புள்ளிமான் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த மான் எனக்கு வேண்டுமம்மா என்று கேட்டான். நான் கண்ணே சற்று பொறுத்திரு, உன் தந்தை வந்து. ஆமாம் சுவாமி, அதைத்தான் கேட்டான். அந்த மானைத்தானே கேட்டாய். ஆகையால் என் மகன் விரும்பி கேட்டதால் சீக்கிரமாக சென்று பிடித்து வாருங்கள் சுவாமி. மானை பிடித்து தாருமே, ஓ மன்னவ சாமி துரையே, மானை பிடித்து தாருமே, ஓ மன்னவ சாமி துரையே, மானை பிடித்து தாருமே, தாருமே. மானை பிடித்து தாரும் மைந்தன் தான் விளையாட, மானை பிடித்து தாரும் மைந்தன் தான் விளையாட, தேன்மொழியால் நான் பெற்ற செல்வகுமரனுக்கு, தேன்மொழியால் நான் பெற்ற செல்வகுமரனுக்கு, மானை பிடித்து தாருமே, ஓ மன்னவசாமி துரை, மானை பிடித்து தாருமே. வள்ளி மயிலை என்று வள்ளி மயிலை என்று புள்ளிமான் இதுதானோ, வள்ளி மயிலை என்று புள்ளிமான் இதுதானோ, வெள்ளி மலையீசனிடம் துள்ளி விளையாடும், வெள்ளி மலையீசனிடம் துள்ளி விளையாடும் இந்த மானை பிடித்து தாருமே, ஓ மன்னவசாமி துரை, மானை பிடித்து தாருமே, தாருமே. சுவாமி, எனது மகன் விரும்பி கேட்ட காரணத்தினால் தாங்கள் சீக்கிரமாக அந்த மானை பிடித்து வாருங்கள் பிரபு. தேவி, சுவாமி, இந்த மானை பார்க்கும்போது எனக்கு திருப்தியாக தெரியவில்லையே. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? ஏன் என்றால் இது மாயமானோ மகா முனிவர்கள் வளர்க்கும் மானோ தெரியவில்லை. அப்படி நான் சந்தேகப்படுமான் நமது மகனுக்கு வேண்டாம். நீ அவனுக்கு சமாதானம் சொல்லி சந்தோஷமடைய செய். அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. எனது மகன் இதுவரைக்கும் என்னிடம் எதையும் கேட்டதில்லை. பார்த்தவுடனே அந்த புள்ளிமான் எனக்கு வேண்டுமம்மா என்று கேட்டான். நானும் வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா என் மகனுக்கு. மறக்காமல் அழைத்து செல்லு, பிடித்து வாருங்கள் பிரபு. வேண்டாம் தேவி, நான் சொல்வதை கேள். என்ன சுவாமி? வேண்டாம் வேண்டாம் இந்த மான் கேளடி வெண்ணே, வேண்டாம் வேண்டாம் இந்த மான் மான்
செய்து மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். முடிந்தால் பிடித்து வாருங்கள், இல்லை என்றால் கையில் இருக்கும் வஸ்திரத்தால் எய்தாவது கொன்று வாருங்கள் சுவாமி. தேவதாசா, அவசியம் இந்த மான் வேண்டுமா? அப்படியா? விடுவேனோ இந்த மானைத்தான். ஏன் சுவாமி? மாயமானோ மகாமுனிவர் வளர்க்குமானோ என்று சொன்னேன் அல்லவா? எதற்காக? ஐயோ, என்ன நடந்தது சுவாமி? மயக்கமாக வருகிறது கண்ணே. சுவாமி, கலை மேலிட்டு வருகிறது. சற்று நேரத்தில் அமருங்கள் சுவாமி. சயனிக்கிறேன். அமருங்கள், அமருங்கள். என்ன இது? வேண்டாம் வேண்டாம் என்றார். நான் என் மகனா திரும்பி கேட்டதால் வேண்டுமென்று சொன்னேன். எனது கணவர் சென்று மயக்கமாக வருகிறது, நித்திரை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரே. ஆண்டவனே, இதுவாக இருந்தாலும் சரி, எனது கணவரை காப்பாற்ற வேண்டும், எங்களையும் காப்பாற்ற வேண்டும் தாயே. ஆராரோ ஆரிரரோ சுவாமி, ஆராரோ ஆரிரரோ சுவாமி, ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ சீராரவிகுலத்தி செம்மலரி சந்திரரே, சீராரவிகுலத்தி செம்மலரி சந்திரரே, என்னை பாராமல் கண்ணசரும் பக்தாதே கண்மலரா உறங்குது, பொழுதும் உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே. கான் உறங்குது, காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை, நான் உறங்கவில்லை. உறங்குது, பொழுதும் உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே. கான் உறங்குது, காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை, நான் உறங்கவில்லை.
காரணம் என்னவென்று தெரியவில்லையே. காட்டில் வேட்டையாடிய சோபத்தால் அயர்ந்து நித்திரை செய்கிறாரா? சரி, இன்னும் சற்று நேரம் எதிர்பார்ப்போம். எனக்கு பயமாக இருக்கிறதே. எதற்காக இப்படி அயர்ந்து நித்திரை செய்கிறார் என்று உனக்கு புரியவில்லையே. இறைவா, நான் என்ன செய்வேன்? இத்தனை நேரமா நித்திரை செய்தீரோ ராஜசேகரா? சுவாமி, என்ன சுவாமி, என்ன சொல்ல? ஐயோ, என்ன பேசுகிறீர்கள்? எதற்காக இப்படி புலம்புகிறீர்கள்? பிரபு, இங்கே வாருங்கள், வாருங்கள் சுவாமி. என்றால் நான் கண்டது கனவா? தாராவதி, சுவாமி, ஏன் பிரபு இதற்காக இப்படி பதறி எழுந்திருக்கிறீர்கள்? என்னவென்று எனக்கு தெரியவில்லையே. ஏதாவது கனவு கண்டீர்களா சுவாமி? அம்மா, சொல்லுங்கள் சுவாமி. கனவு கண்டீர்களா? கனவு என்றாலும் அது சாதாரண கனவு இல்ல, பயங்கரமான கனவம்மா. பிரபு, பதற வேண்டாம், பதற வேண்டாம் சுவாமி. என்ன நடந்ததென்று சொல்லுங்கள் பிரபு. கனவின் விவரத்தை உன்னிடம் எப்படி அம்மா நான் தெரிவிப்பேன்? என்ன சுவாமி சொல்லுகிறீர்கள்? பிரபு, ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த அருகில் இருக்கும்போது உங்களுக்கு எதற்காக பயம்? தயங்காமல் சொல்லுங்கள், சொல்லுங்கள் பிரபு. நான் கண்ட கனவின் விவரத்தை உன்னிடம் தெரிவித்தால் என்ன சுவாமி சொல்லுகிறீர்கள்? பிரபு, தாங்கள் அழ வேண்டாம் பிரபு. என்ன நடந்தது சொல்லுங்கள். நான் அன்று முதல் இன்று வரை உன்னிடம் எதையும் நான் மறைத்ததில்லை. கனவின் விவரத்தை நான் உன்னிடம் சொல்லித்தானாக வேண்டும் தேவி. என்ன சுவாமி? தைரியமாக மனதை தேர்த்துக்கொள். சொல்லுங்கள் பிரபு, சொல்லுங்கள். இது என்ன சோதனையப்பா? இது என்ன கனவு? தெரிவிக்கிறேன். ஓசை கடலமுதே
மூளையை கலங்கிவிடும் போல் இருக்கிறதே. தயங்காமல் சொல்லுங்கள். இது என்ன கனவு? என்ன பிரபு? இது என்ன கனவு? வேறு என்ன நடந்தது? வேறு என்ன நடந்தது? சொல்லுங்கள் பிரபு, சொல்லுங்கள். அம்மா, அம்மா, மைந்தன் காணில் இறக்க. சொல்லுங்கள் சுவாமி. தாராவதி, வாளால் உன்னை வெட்டவும் நடப்பது போல் கனவுகள் கண்டேன் தேவி. இதனால் என்ன நடக்குமோ என்னவாகுமோ புரியவில்லை சுவாமி. சரி வா, இக்கனவின் விவரத்தை நமது மந்திரியிடம் தெரிவித்து பலனை கணித்து அப்புறம் அரண்மனைக்கு போகலாம். சுவாமி சற்று பொறுங்கள். தாங்கள் எதற்காக கவலைப்படுகின்றீர்கள்? நான் தங்கள் அருகில் இருக்கும்போது தாங்கள் பயப்பட வேண்டாம் சுவாமி. எதுவாக இருந்தாலும் அன்னை பராசக்தி நம்மை பார்த்து கொள்வான். தாயே, எனது கணவர் படும் துயரம் என்னால் தாங்க முடியவில்லை. எங்களுக்கு எந்த குறையும் இருக்காமல் நீதான் அருள் புரிய வேண்டும் தாயே. இன்னமும் பாராய் முகம் ஏனம்மா,
பணிவிடைகள் இல்லாமல் எதிர்பார்த்த வண்ணம் இருப்பார்கள். சீக்கிரமாக நாம் செல்ல வேண்டும் சுவாமி. தாங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். நகரம் சேர ஆசை மன்னவரேவா